தங்கக்கை சேஷாத்ரி சுவாமிகள் கனவிலேயே அனைத்து அற்புதங்களையும் நிகழ்த்தி காமித்தார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற சாராம்சம். எப்படி கனவில் அனுகிரகம் செய்தார், தடுத்தாட்கொண்டார் அந்த பரபிரமமாகப்பட்ட சேஷாத்ரி சுவாமிகள். ஆசான் அகத்தீசர் அருளால் இன்று நாம் தியானிக்கப் போகிறது சேஷாத்ரி சுவாமிகளின் பெருங்கருணையால் அவருடைய அற்புதங்கள். கருணாசாகரம் சாந்தம் அருணாச்சலவாசனம் ஸ்ரீ சேஷாத்ரிகுரம் வந்தே பிரம்மே பூதம் தபோநிதிம் ஓம் சாந்தரூபாய வித்மஹே சூஷ்மரூபாய தீமஹி தன்னோ சேஷாத்ரி பிரச்சோதயாத். சர்வம் சத்குரு சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கே போற்றி. அரைக்கண்டநல்லூர் அப்படிங்கிற ஒரு திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். இது பாடல் பெற்ற பதிகம் பெற்ற ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். சிவபெருமான் அற்புதமாக கூடிக்கொண்டு அங்கு காட்சி அளிக்கிறார். இந்த இடத்திற்கு ஞானசம்பந்தருடைய தேவார பதிகம் பெற்ற ஒரு அற்புதமான ஒரு க்ஷேத்திரம் அரைக்கண்டநல்லூர். அரையணைநல்லூர், அரைக்கண்டநல்லூர் அப்படிங்கிற இந்த க்ஷேத்திரம். இந்த அரைக்கண்டநல்லூர் க்ஷேத்திரத்திலிருந்து தான் சுப்பிரமணியம் அப்படிங்கிற சேஷாத்ரி சுவாமிகளோட ஒரு பக்தர் இருந்தார். அந்த சுப்பிரமணியம் அவருக்கு சேஷாத்ரி சுவாமிகள் மீது அதீதமான பக்தி. முதல் முறை சேஷாத்ரி சுவாமிகள் தரிசனம் பண்ணணும்னு அருணாச்சலத்திற்கு வரார். கார்த்தாலேருந்து எங்கெல்லாமோ தேடி கண்டுபிடிச்சு ஒரு வழியாக ஒரு மண்டபத்தில் சேஷாத்ரி சுவாமிகளோட தரிசனம் அவருக்கு சாயங்காலம் 5 மணிக்கு கிடச்சிடுறது. சுவாமிகளோட தரிசனம் கிடைச்ச மாத்திரத்திலேயே சுவாமிகள் மீது அதீதமான பக்தி ஏற்பட்டு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு சுப்பிரமணியம் அவர்கள் சேஷாத்ரி சுவாமிகளின் பரம பக்தராகவே மாறிவிடுறார். சேஷாத்ரி சுவாமிகள் அவர்கிட்டக்கு தான் அவருடைய கஷ்டத்தை எல்லாத்தையும் இவர் சொல்லி அவருக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டும் அப்படிங்கிறது அவர் கேட்கக்கூடிய அவருக்கு ஒரு வழிகாட்டியாகவே வாழ்ந்தார் சேஷாத்ரி சுவாமிகள். சேஷாத்ரி சுவாமிகள் கிட்டக்க ஒரு நாளைக்கு அவருடைய 2 மகள்களையும் கூட்டிக் கொண்டு வரார். அவர் என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னால், சுவாமி, எனக்கு 2 மகள்கள், இவர்களுக்கு திருமண வயது வந்துவிட்டது, இவர்களை தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலேயே சேஷாத்ரி சுவாமிகள் அந்த 3 பேரும் நமஸ்காரம் பண்ணுறார் இல்லையா, அந்த நமஸ்காரம் பண்ண மாத்திரத்திலேயே ஆயுசு 100 அப்படின்னு சுவாமிகள் ஆசீர்வாதம் பண்ணுறார். இந்த ஆயுசு 100 அப்படின்னு சுவாமிகள் ஆசீர்வாதம் பண்ணுறதை நம்ம இங்கே குறிப்பெடுத்து கொள்ள வேண்டும். ஏன்னால் பிற்காலத்தில் அவள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறதுங்கிறது இந்த ஆயுசு 100ங்கிற ஆசீர்வாதம் எப்படி ஒரு அனுகிரகமாக காத்து ரட்சித்தது அப்படிங்கிறது நமக்கு அப்புறமா தெரிய வரும். இதில் அந்த முதல் பெண்ணுடைய கன்னத்தில் சுவாமிகள் தட்டிட்டு சொல்கிறார், உன்னுடைய கணவன் இராணுவத்திலேருந்து வருவாண்டி அப்படின்னு சொல்லிடுறார். இராணுவத்திலேருந்து உனக்கான கணவன் வருவான் அப்படின்னு சொல்லி சுவாமிகள் அனுகிரகித்து விட்டு போயிடுறார். சுவாமிகள் சொன்னது போலவே பூனேவிலிருந்து மகாதேவன் அப்படிங்கிற ஒரு இராணுவ வீரருடைய வரன் கிடைக்கிறது. மகாதேவனுக்கும் கல்யாணிக்கும் அற்புதமாக திருமணம் நடைபெறுகிறது. இவாளுக்கு குழந்தைகளும் கிடைக்கிறது. அற்புதமான ஒரு இல்லற வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறார் கணவனும் மனைவியும். திருவண்ணாமலைக்கு வருஷத்தில் ஒரு முறையாவது இந்த பரபிரமமாகப்பட்ட சேஷாத்ரி சுவாமிகளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கல்யாணி மெனக்கெட்டு வருஷம் ஒரு முறையாவது சேஷாத்ரி சுவாமிகளை தேடி கண்டுபிடித்து தரிசனம் செய்து அனுகிரகம் பெற்றுவிட்டு செல்வாள். அவ்வளவு பக்தி சேஷாத்ரி சுவாமிகள் மீது. திருமணம் முடிந்த உடனே கூட இந்த கணவன் மனைவி 2 பேருமே சேஷாத்ரி சுவாமிகள் கிட்ட ஆசீர்வாதம் பெற்றுள்ளார். இப்போது சேஷாத்ரி சுவாமிகளை வருஷம் இவ பார்க்குறா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. இந்த மகாதேவன் அப்படிங்கிறவரோட கணவருடைய நிலை நல்லாக முன்னுக்கு வந்து கொண்டே இருக்கார். அவர் எல்லா விதத்திலும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரார். அவர் ஒரு அற்புதமான ஒரு பங்களா ஒன்றத்தை பூனேயில் வாங்குறார். அது மட்டுமல்ல, அது வந்ததுக்கப்புறமா அடுத்ததாக நியாயமாக வர வேண்டிய அந்த கார் அப்படிங்கிற ஒரு ஆசைமா வாழ்க்கை காரை வாங்கி வச்சு விடுறார். அந்த காரை என்ன பண்ணுறாருன்னா, கல்யாணி என்ன கேட்குறான்னா, சரி இந்த காரை வாங்கிட்டோம், எப்படியாவது இதே காரில் நம்ம திருவண்ணாமலை க்ஷேத்திரத்துக்கு போய் சேஷாத்ரி சுவாமிகளை சென்று தரிசித்து வர வேண்டும் அப்படின்னு கல்யாணி அந்த ஆசையை கணவனிடம் சொல்கிறார். மகாதேவனும் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த காரை ஓட்டிண்டு வரார். திருவண்ணாமலை வந்து விடுறார்கள். அங்கே ஒரு இனிப்பு கடை. அந்த இனிப்பு கடையில் சென்று இவர்கள் சிற்றுண்டி எல்லாம் சாப்பிட்டு விட்டு சேஷாத்ரி சுவாமிகளுக்காக இனிப்பெல்லாம் வாங்கி கொள்கிறார்கள். யாரெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, கல்யாணி, அவருடைய கணவர், இந்த மகாதேவன், அப்புறம் அவரோட குழந்தைகள் எல்லாம் இந்த காரில் சுவாமிகளை தரிசனம் பண்ண வந்திருக்கா. சுவாமிகள் எங்கே இருக்கார் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு ஒரு வழியாக கண்டுபிடித்து விடுகிறார்கள். சுவாமிகள் கிட்டக்க போய் கல்யாணி அந்த இனிப்பு பொட்டலத்தை எல்லாம் கொடுத்து சுவாமிகள் இனிப்பை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சுவாமிகள் அப்போ என்ன பண்ணிட்டு இருப்பார், சின்ன சின்ன குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருக்கிறார் பரபிரமமாகப்பட்ட சேஷாத்ரி சுவாமிகள். குழந்தைகளுடன் விளையாடி கொண்டே இருக்கார் சுவாமி. அப்புறம் கல்யாணி சொல்கிறா, சுவாமி நான் கார் வாங்கியிருக்கேன் சுவாமி, வாங்கியிருக்கோம், நீங்கள் அது அனுகிரகம் பண்ணணும், ஆசீர்வாதம் பண்ணணும், நீங்கள் அந்த காரில் உட்காரணும், உட்கார்ந்து ஆசீர்வாதம் பண்ணணும் சுவாமி அப்படின்னு சொல்லி மன்றாடி கேட்டுக்கொள்கிறார். சேஷாத்ரி சுவாமிகள் ஒரு சின்ன குழந்தையோட முகத்தில் எப்படி ஒரு மலர்ச்சி ஏற்படுமோ அது போலவே அவரோட முகத்தில் ஒரு மலர்ச்சி ஏற்படுறது. அவர் ஒரு பிரம்ம ஞானி. அவருக்கு காராக இருந்தாலும் சரி, அது எரும மாடு குட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு
சேராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஜடப்பொருளோ உயிருள்ள பொருளோ எல்லாவற்றையும் சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரம்ம ஞானி. இதை உணர்த்துவதற்காக ஒரு விஷயத்தை சொல்கிறோம். ரமண மகரிஷிக்கு ஒரு முறை ஒருத்தர் சோஃபா வாங்கி கொடுத்து இது பண்ணி, சுவாமி இது சோஃபா தாங்கள் அமர வேண்டும் அப்படின்னு சுவாமிகள் கிட்டக்க சொன்னாலாம், பகவான் கிட்டக்க. அப்போ பகவான் ரமணர் சொன்னாராம், ஆமாம் இது சோஃபா தான், இது நாற்காலி தான், இதில் நான் உட்கார வேண்டும் அப்படிங்கிறது என்கிட்ட சொல்லி புரியணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. நான் ஒன்றும் சேஷாத்ரி மாதிரி பிரம்மன் ஞானி கிடையாது அப்படின்னு சொல்லி ரமண மகரிஷி அப்பொழுது சொன்னாராம். நான் என்ன சேஷாத்ரியா அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே காஞ்சி மகா சுவாமிகள் அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை, எந்த கிருஷ்ண விக்கிரகத்தை, தங்கக்கை சேஷாத்ரி அப்படின்னு பேர் வாங்கி கொடுத்து வரதராஜ பெருமாள் கோவில் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த விக்கிரக வியாபாரி கொடுத்தார் இல்லையா, அந்த குழந்தைக்காகவே ஆசையாக கொடுத்த ஒரு கிருஷ்ண விக்கிரகம். அவருடைய விக்கிரகம் எல்லாம் தீர்ந்து போச்சு, ஒரே நாள் விற்று தீர்ந்தது, எனக்கு அட்சயமாக அந்த லாபம் எல்லாம் கிடைத்தது அப்படின்னு சொல்லி அந்த அன்னையிடம் சொல்லி சேஷாத்ரி சுவாமிகளோட கைக்கு முத்தமிட்டார் அல்லவா. தங்கக்கைமா இது தங்கக்கை அப்படின்னு சொல்லி தங்கக்கை சேஷாத்ரி அப்படிங்கிற பெயர் வர காரணமாக இருந்த கிருஷ்ண விக்கிரகம் இருக்கு இல்லையா, அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை காஞ்சி மகா சுவாமிகள் கையில் கொடுக்கும்போது மகாபிரிவா அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை அப்படியே ஸ்பரிசம் பண்ணி அந்த கிருஷ்ணனோட முதுகு அப்படியே தடவிண்டு வராரு. சின்ன குழந்தையை வருடி கொடுக்குற மாதிரி மகாபிரிவா வருடிக்கொண்டே நான் சேஷாத்ரியை போல் ஆவேனோ அப்படின்னு சொன்னது அருணாச்சல மகிமை அப்படிங்கிற அற்புதமான புஸ்தகத்தில் பரணிதரன் ஐயா பதித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் ஏன் இப்பொழுது சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், காஞ்சி மகா சுவாமிகளும் சரி, ரமண மகரிஷியும் சரி, சேஷாத்ரி சுவாமிகளை அப்படி ஒரு அபிமானமான ஒரு நிலையில் வைத்து சேஷாத்ரி சுவாமிகளை அவர்கள் மனதில் வைத்திருந்தார்கள் அந்த ஞானிகள் எல்லாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரமண மகரிஷி அந்த பாதாள லிங்கத்தில் அவர் தியானம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவர் மீதெல்லாம் கல் அடிபட்டு கொண்டிருந்த நேரத்தில் சேஷாத்ரி சுவாமிகள் தான் காப்பாற்றி, இது என்னுடைய மகன் சரவணபவன் முருகன் அப்படின்னு சொல்லி காமிச்சு, நான் அன்னை பார்வதி அப்படின்னு சொன்னார் இல்லையா. ரமணருக்கே ஒரு காலத்தில் சின்ன சேஷாத்ரி, இவருக்கு பெரிய சேஷாத்ரி அப்படின்ற பெயர் தானே இருந்தது. இந்த எதுக்காக சொன்னோம்னா, ஒரு விஷயம் அதில் எல்லாமே சமமாக பாவிக்கக்கூடியவர் தான் சேஷாத்ரி சுவாமிகள். அவரோட கண்ணில் எல்லாமே ஒரே மாதிரி தான். ஆனால் இந்த பக்தியுடைய மனதிற்காக அவர் அந்த காரை பார்த்தோன்னு ஒரு சந்தோஷம் அடைஞ்ச மாதிரி ஒரு லீலையை சுவாமிகள் இப்பொழுது செய்து காட்டுறார். ரொம்ப சந்தோஷப்படுறார். கார் நான் தான் வருவேன், நான் தான் முதல்ல உட்காருவேன்னு சொல்லி சின்ன குழந்தையை போல அப்படியே சொல்லி சுவாமிகள் ஓடி வந்து கொண்டே இருக்கார். அந்த கார் பக்கத்தில் நிற்கிறார். கார்கிட்ட வந்தோடனே திடீர்னு இந்த காரெல்லாம் பிரேக் அடித்தா நிற்குமே, அந்த மாதிரி சுவாமிகள் அது வேகத்தை அப்படியே குறைச்சுட்டு அப்படின்னு நின்றுடுறார். இதுக்காக சுவாமிகள் இப்படி நிற்கிறார் அப்படின்னு கல்யாணிக்கு புரியலை. சுவாமிகள் நிற்கிறார், நின்று தீர்க்கமாக 2 வார்த்தை சொல்கிறார். காரில் யமன் இருக்காண்டி அப்படின்னு சொல்லிடுறார். காரில் யமன் இருக்கான்னு சொன்னதை கேட்டோடனே இந்த கல்யாணிக்கு அப்படியே பதறி போயிடுறது. சுவாமி மன்னிச்சுடுங்கோ சுவாமி, நாங்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அப்போ அங்கேருந்து சேஷாசுவாமிகள் அங்கேருந்து ஓடியே போய் விடுறார். இந்த காரில் ஏறாதடி, காரில் யமன் இருக்கான் அப்படின்னு தீர்க்கமான ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லிவிட்டு சேஷாத்ரி சுவாமிகள் அங்கேருந்து ஓடி போய் விடுறார் அந்த பரபிரம்மம். அந்த காமாட்சி ரூபத்தை பின்தொடர்ந்து இந்த அம்மா போய், சுவாமி என்ன சுவாமி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த காரில் எவன் இருக்கான், அந்த கார் வேண்டாண்டி அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறார் சேஷாத்ரி சுவாமிகள். அவருக்கே உரிய வாணியில் சொல்லிடுறார் இதை. இந்த அம்மையாருக்கு உடனே பயமாயிடுறது. அப்புறம் அவருடைய கணவர் கிட்டக்க போய் இந்த கார் வேண்டாம், இந்த காரை விட்டுடலாம் அப்படின்னு மகாதேவர் கிட்டக்க போய் சொல்லும்பொழுது மகாதேவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு இந்த ஜோசியம் சாமியார் இவாளெல்லாம் பார்த்தா எனக்கு நம்பிக்கையே கிடையாது. இவரை பாரு, கந்தலான ஆடையெல்லாம் உடுத்தி கொண்டிருக்கார், இவர் சொல்லதெல்லாம் நம்ம பழிக்கும், நம்ம எப்படி எடுத்துக்க முடியும், இதுக்காக போய் வண்டியெல்லாம் விற்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவித்து விடுறார். அன்று இரவு அந்த குடும்பம் முழுவதும் திருவண்ணாமலையில் குப்புசாமி என்கிற அன்பரின் இல்லத்தில் தான் தங்குகிறார்கள். இந்த அம்மா எப்படியோ கேட்குறா, நம்ம அந்த காரை இங்கேயே வித்துட்டு போயிடலாம், இந்த கார் வேண்டாம் அப்படின்னு சொன்னதெல்லாம் மகாதேவர் நிராகரித்து விடுகிறார். அதிகாலையில் 4 மணிக்கு இந்த குடும்பம் கிளம்புறது திருவண்ணாமலையை விட்டு. இந்த அம்மா மறுபடியும் காரில் யமன்னு சுவாமிகள் சொன்னாரே அப்படின்னு சொல்லி பார்க்குறா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் எனக்கு வரனாக வரப்போகிறீர்கள், தாங்கள் தான் மாப்பிள்ளையாக வருவீர்கள் அப்படிங்கிறதை தீர்க்க தரிசனத்தை சொன்ன சேஷாத்ரி சுவாமிகள் அதையும் சொல்லி இந்த அம்மா அவருக்கு புரிய வச்சு பார்க்குறா. மகாதேவருக்கு புரியவில்லை. இல்லை, நம்ம கண்டிப்பாக கிளம்பி தான் ஆகணும், அவர் ஏதாவது சொல்கிறார், அதை பிதற்றுவார், அதெல்லாம் நம்ம நம்பிட்டு இருக்க முடியாது, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அதட்டி விடுறார். இந்த அம்மாவுக்கும் வேறு வழி இல்லாமல் அந்த காரில் ஏறிடுறா குழந்தைகளோட. இந்த மகாதேவன் காரை அந்த வண்டி செலுத்தி ஓட்ட ஆரம்பிக்கிறார். அந்த வண்டியும் நல்லா தான் ஓடின்னு இருக்கு. திடீரென்று ஒரு இடத்துல அந்த வண்டி தடம் புடர ஆரம்பித்து இவர் அந்த கார் மேலே இவருக்கு என்ன விதமான கண்ட்ரோலும் இல்லாமல் என்ன ஆகிடுறதுன்னா, அந்த வண்டி நேராக போய் ஒரு மரத்தில் இடிச்சிடுறது. ஒரு கோர விபத்து நிகழ்ந்து மகாதேவனை தவிர அந்த வண்டியில் இருந்த அனைவரும், அதாவது கல்யாணி மற்றும் அவருடைய குழந்தைகள் அனைவரும் அந்த விபத்தில் இறந்து விடுகிறார்கள். மகாதேவனுக்கு அப்படியே அழுகையாக வருது. அழுக தாங்க முடியல, நெஞ்சு வெடிச்சு அடறார். அந்த மகான் சொன்னாரே நம்ம கேட்கலையே அப்படின்னு சொல்லி இவர் மனசு அப்படியே வெடிக்கிறது.
வெடிச்சு இவர் அழுதுண்டே இருக்கிறத கேட்டு கல்யாணி விழித்தெழுந்து கொள்கிறாள். எதுக்கு கணவன் இப்படி பிதற்றி கொண்டிருக்கார் அப்படின்னு பார்த்தா, என்னாச்சு உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி இயல்பு நிலைக்கு வாங்கும் அப்படின்னு சொன்னா, அப்பதான் அவர் மகாதேவனுக்கு புரியுது எல்லாம் ஒரு கனவில் தான் சேஷாத்ரி சுவாமிகள் நமக்கு நிகழ்த்தி காமிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி. ஒன்று சொல்லி பார்த்துருக்கார், அப்போ கேட்கல. நல்ல வேளையாக கனவுல காமிச்சிருக்கார் அப்படின்னு காமிக்கும் பொழுது இவருடைய மனதில் நல்லாக ஏறுறது. அதற்கு பிறகு அந்த வண்டியை கொண்டு போய் இவர் எல்லாருமே சேஷாத்ரி சுவாமிகள் காலில் போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணி இவர் மன்னிப்பு கேட்கிறார். அப்போ உடனே சேஷாத்ரி சுவாமிகள் சொல்றார், பாத்தியா உன் கணவன் பிரம்மஹத்தி என்னை பார்த்து பயந்துட்டாண்டி அப்படின்னு சொல்லி அவருக்கே உரித்தான பாணியில் அந்த குடும்பத்தை மறுபடியும் ஆசீர்வாதம் பண்றார். இந்த காரை எப்படியாவது திருவண்ணாமலையில் விட்டுவிட்டு இந்த குடும்பம் அங்கிருந்து பூனேவுக்கு சென்று விடுகிறது. அதற்கு பிறகு தீர்காயுசாக சந்தோஷமாக இந்த குடும்பம் வாழ்ந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்லவும் வேண்டுமா? இப்போ ஒரு விஷயத்தை நம்ம மறுபடியும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சேஷாத்ரி சுவாமிகள் அவர் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு சுப்பிரமணியம் அவரோட 2 மகள்கள் கல்யாணி மற்றும் அவளோட தங்கையை கூட்டிட்டு நமஸ்காரம் பண்ண வைக்கிறார் இல்லையா? அப்போ சுவாமிகள் என்ன சொன்னார்? ஆயுசு 100 அப்படின்னு சொன்னார். அப்பவே வாக்குறுதி கொடுத்து விட்டார் சுவாமிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் கண்டிப்பாக காப்பாற்றி தானே ஆக வேண்டும். அதற்போலவே தான் இந்த அற்புதத்தை சேஷாத்ரி சுவாமிகள் நிறுத்தினார். காரில் எவன் இருக்காண்டி கல்யாணி அப்படின்னு சொல்லி உணர்த்தி அவருக்கு எல்லாமே கண்ணுக்கு தெரியும். கந்தர்வல், கிண்ணர்கள், யக்ஷர்கள் எல்லாமே சுவாமிகள் கண்ணுக்கு தெரியும். விட்டோபா சுவாமிகள் ஸ்வர்காரோகணம் போவது அனைத்தும் கண்ணுக்கு தெரியும் சுவாமிகள் சேஷாத்ரி சுவாமிகளுக்கு. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மகான் சிறந்த பிரம்ம ஞானி கனவுலேயே இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் உணர்த்தினாள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா மாணிக்க சுவாமி. மாணிக்க சுவாமிங்கிறவர் சேஷாத்ரி சுவாமிகளுடனே வாழ்ந்து வந்த ஒரு அன்பர், சேஷாத்ரி சுவாமிகளுடைய பெரிய பக்தர். சேஷாத்ரி சுவாமிகள் என்ன சொல்வார்னா, இரவில் நீ தூங்காதடாங்கிறது தெளிவாக சொல்லிடுவார். ஆனால் ஒரு முறை மாணிக்க சுவாமி தூங்கிட்டுறார். தூங்கும்பொழுது அவருக்கு ஒரு கோரமான ஒரு கனவு வருது. அந்த கனவுல என்னன்னா, யமதூதர்கள் பாசக்கயிறை செலுத்துகிறார்கள். யமன் அந்த எரும மாட்டில் உட்கார்ந்து கொண்டு வரார். அந்த பாசக்கயிற்றை செலுத்தி ஒரு 6-7 பேர் அங்கே அப்படியே அவர்களோட உயிர்கள் எல்லாத்தையும் யமதர்மராஜா கவர்ந்து கொண்டு போவதை பார்த்து இவருக்கு பயம் பிடித்து விடுகிறது. சரி, இவனும் இந்த தூங்கி கொண்டிருக்கான் இல்லையா, இந்த முட்டாளை நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு யமன் ஆணை விதிக்கிறார். அப்பொழுது அங்கு இந்த சத்குரு சேஷாத்ரி சுவாமிகள் அதை தடுத்து நிறுத்தி யமதர்மராஜனிடம் அப்படி செய்யாதீர்கள் அப்படின்னு சொன்ன கேட்ட காரணத்தினால யமன் அவரை விட்டு அங்கிருந்து அவருடைய யமபுரிக்கு மற்ற இந்த ஜீவன்களை எல்லாத்தையும் பற்றி இழுத்து கொண்டு போறார். இந்த கனவு மாணிக்க சுவாமிக்கு ரொம்பவும் விலவலப்பாகிறது. அப்புறம் எழுந்த சுவாமிகள் கிட்ட இந்த மாதிரி கனவு வந்ததுன்னு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்குள்ள சுவாமிகள் சார் என்ன யமபுரி எல்லாம் பார்த்தியா, எவனை பார்த்தா பயமா இருக்கா அப்படின்னு சுவாமிகள் கேட்டாராம். அவர் சுவாமிகள் காலில் விழுந்துட்டாராம். மாணிக்க சுவாமி நான் இனிமேல் தூங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுவாமிகள் சொன்னாரா, நான் சொல்லும் பொழுது தூங்கு தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி, அப்படி தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா விபூதி இட்டுண்டு என்னை தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தூங்கு, இந்த மாதிரி கனவுகள் உனக்கு வராது அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியும் கொடுத்தாராம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஒரு கனவுன்னா ஒரு அற்புதமான ஒரு நல்ல கனவு. செங்கல்வராயன் அப்படின்னு சேஷாத்ரி சுவாமிகளோட அற்புதமான ஒரு பக்தர். அவர் சேஷாத்ரி சுவாமிகளுடனேயே தான் இருப்பார். சிறந்த விநாயக பெருமானின் பக்தராக இருந்த இவருக்கு சேஷாத்ரி சுவாமிகள் ஒரு பெரிய அன்பளிப்பை கொடுக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு யானை, பிரம்மாண்டமான யானை, விபூதி பட்டையெல்லாம் அணிந்து கொண்டு சாட்சாத் அந்த வேழமுகன் விலங்கு சிந்திரமும் ஔவையார் பாடின அந்த அற்புதமான விநாயக ரூபம் அப்படியே இவருக்கு காட்சி தருது. ஒரு யானை வடிவத்தில் காட்சி கொடுக்குறது. அந்த யானை வடிவம் எப்படி ஒரு பிரம்மாண்டமான வடிவம் அப்படின்னு பார்த்தா, அந்த தும்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த தும்பிக்கை ஒரு பனைமரத்தோடைய அளவுக்கு அந்த அளவுக்கு உயர்ந்திருந்துதான் அந்த தும்பிக்கை. பக்கத்திலேயே அம்பாள் இருந்து அந்த யானை பக்கத்திலிருந்து அம்பாளும் ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தாலும் திருவானை கோயிலில் அகிலாண்டீஸ்வரி முன்னால் விநாயக பெருமான் நிற்பார்களே, அந்த காட்சி தான் நமக்கு கனவில் இப்பொழுது சொல்லும்பொழுது இப்பொழுது வருது இல்லவா, நமக்கு நினைவில் அப்படியே பிரதிபலிக்கிறது இல்லவா. அந்த மாதிரி அந்த யானை ரூபத்தை பார்த்து இவர் அவ்வளோ சந்தோஷப்படுறார். கார்த்தால் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் இப்போ ஏற்பட்ட அற்புதமான கனவு வந்துருத்தே அப்படின்னு சொன்னோன்னா சேஷாத்ரி சுவாமிகள் கிட்டக்க இவர் ஒன்றுமே சொல்லாமல் சுவாமிகளே சொன்னாராம், என்ன விநாயக பெருமான் தரிசனம் கிடைச்சதா, அவரோட தும்பிக்கை எவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக இருந்தது அப்படின்னு பார்த்தாயா அப்படின்னு சொல்லி இவர் சொன்னதை கேட்டு, சேஷாத்ரி சுவாமிகள் சொன்னதை கேட்டு செங்கல்வராயன் அப்படியே புலகாங்கிதம் அடைந்தார். கடைசியாக கனவுல சேஷாத்ரி சுவாமிகள் எப்படி காப்பாற்றினார் அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக சுந்தரேச செட்டியார் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையில் என்ன நடந்ததுங்கிறது நம்ம பார்க்குறோம். ஜானகி, பார்வதி அப்படின்னு 2 மகள்கள் சுந்தரேச செட்டியாருக்கு. ஒரு முறை பார்வதிக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல என்னன்னா, ஜானகி அப்படியே ஒரு குளத்துல முழுகி இறந்து விடுறார். ஆனால் இருக்கக்கூடிய தருவாயில சேஷாத்ரி சுவாமிகள் அவளை காப்பாற்றி மறுபடியும் வெளியில கொண்டு விட்டு விடுறார். அந்த உயிர் பிச்சை கொடுத்து விடுறார். சரி, அப்படியே அந்த ஜானகி நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு ஒரு ஓணான் அவளை துரத்த ஆரம்பிக்கிறது. அப்பவும் சேஷாத்ரி சுவாமிகள் தடுத்தாற் கொண்டு அந்த ஓணானை துரத்தி விட்டு விடுறார். இதெல்லாம் எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னால், சேஷாத்ரி சுவாமிகள் அந்த ஓணான் ரூபத்தில் வந்த யமனை தான் துரத்தினார்.
அப்படிதான் ஜானகியுடைய உயிரை சேஷாத்ரி சுவாமிகள் காப்பாற்றினார் அப்படிங்கிறத கனவுலேயே உணர்த்தினார் அப்படிங்கிறது தான் பிறகு பார்வதிக்கு புரிந்தது. இந்த சுந்தரேச செட்டியாரின் 2 மகள்களும் அவருடைய வாழ்க்கையில் சுபீட்சமாகவும் மங்களமாகவும் கழித்த காரணம் சேஷாத்ரி சுவாமிகள் மீது வைத்த பக்தி தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சேஷாத்ரி சுவாமிகள் எவ்வளவோ அற்புதங்கள் செய்திருக்கார். மனதார பக்தியுடன் அவரை தியானித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கீரிப்பிள்ளை உருவில் கண்டிப்பாக காட்சியளிப்பார், நம் கனவிலும் வந்து காட்சியளிப்பார். சர்வம் சத்குரு சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நாம் ஜெபித்து கொண்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக அந்த தங்கக்கை நமக்கு அனுகிரகம் செய்யும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் காஞ்சி காமாட்சி சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த தங்கக்கை சேஷாத்ரி சுவாமிகள் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.